வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிங்க, இந்த ரோடு வந்து மயிலாடுதுறையிலேருந்து சீர்காழி சிதம்பரம் போகக்கூடிய ரோடு. வைத்தீஸ்வரர் கோயில்னு ஒரு ஊர் வரும். அந்த ரோட்டில் போய் தான் நம்ம போவோம். இப்போ கடந்த 2 மாதமாக புதுசாக ஒரு பைபாஸ் போட்டுருக்காங்க. அவுட்ரு பைபாஸ், தமிழில் வந்து புறவழிச்சாலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 மாதமாக பயன்பாட்டில் இருக்குது. இப்போ நான் பேசக்கூடிய தேதி வந்து 29/4/2024. இந்த ரோடு அப்படியே பார்த்துங்க. இந்த ரோடை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், ஓகேங்களா? அடுத்து ஒரு முக்கியமான தகவல், பைபாஸ் அவுட்ரு பைபாஸை பொறுத்த வரைக்கும் 2 பக்கம் வயலாக இருக்கும், ரோடு ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன்னு ரொம்ப கடுமையாலாம் போகாதுங்க. ஏன்னா அந்த வயல் இருக்கிறதுனால மாடு இந்த ஆடுலாம் அங்கங்கே மேயும், அது கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்போதும் எப்படி போங்களோ அந்த மாதிரி உங்களுடைய கண்ட்ரோலுக்கு தகுந்த மாதிரி போய்க்குங்க, ஓகேங்களா? திடீர்னு ஒரு ஜீவராசி வந்துருச்சு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்க அந்த இதில் மட்டும் போதுங்க. நான் ரொம்ப கடுமையாகவும் போயிடுவேன்னா இது ஒரு தகவல். இந்த ரோடு அப்படியே பார்த்தேன். அடுத்து ஒரு முக்கியமான செய்தி, நம்ம சாலைகள்லாம் நம்ம அதிகமாக வந்து பார்த்துருப்போம், மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள், சீட் பெல்ட்டு அணிந்து விட்டு வாகனம் ஓட்டுங்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. மது அருந்து விட்டு ஓட்டாதுன்னு சொல்கிறாங்கன்னா சும்மா ஒரு பேருக்காக அவங்க வைக்கல. அதில் அவ்வளோ பெரிய இன்னல்கள் இருக்குது. என்கிட்ட போதை ஏற்பட்டுட்டாவே அவனுக்கு என்ன நடக்குதுங்கிறது ஒரு நிகழ்வு தெரியாது. ஒன்று. ரெண்டாவது கேட்டால், ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை இருப்பான். அந்த பிள்ளை வந்து 6-7 பேருக்கு அவன் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பான்னு சொல்லி சோறு போடக்கூடியவனாக இருப்பான். அவனெல்லாம் உழைப்பாளியாக இருப்பான். யாரோ ஒருத்தன் மது எழுதிட்டு வந்து அவனை மோதி அவன் வாழ்க்கை இழந்து அவன் குடும்பமே போயிடுது. கிட்ட ஒரு 6-7 பேர் வந்து நிர்கதி ஆகிடுறாங்க. இதுதான் இந்த மதுவால் ஏற்படுறது. ஒன்று. ரெண்டாவது கேட்டால், இந்த மதுவால் நீங்கள் நல்லா பார்க்கலாம், குடும்ப பிரச்சனைகள் அதிகமாக வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாராயத்தால் பிள்ளைகள் அப்பான்னு ஆசையோடு வர்ற பிள்ளைகள்கிட்ட வந்து இவன் போதையில் போய் அவனால் வந்து தள்ளாட நின்றுக்கிட்டு இருந்தவனே போய் படுத்துடுறான். அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுருது. அது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நான் வந்து உழைச்சிட்டு வரேன், எனக்கு வந்து வலி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன வலி உங்களுக்கு அப்படிப்பட்ட வழியாக இருக்குது? இதெல்லாம் ஒரு வழியா? நம்ம சமீபத்தில் கூட சமூக வலைத்தளத்தில் வந்து வைரலாக வச்சு ஒரு போஸ்ட்டு என்னன்னு கேட்டேன்டா, பிரசவ வழியை விட இதெல்லாம் ஒரு வழியாங்கிறாங்க. பிரசவ வழின்னா அது வந்து அதாவது மறு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. உயிர் போயிட்டு உயிர் போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த பிரசவ வழியை. அந்த வழியை விட இந்த வழிலாம் ஒரு பெரிய வழியில் ஒன்று. ரெண்டாவது கேட்டால், நீங்கள் இப்படி பழகி பாருங்கள். குடும்பத்துக்கு ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிள்ளைகளுக்கு பழங்கள், இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸு, பெற்றோர்களுக்கு அவங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு போய் கொடுங்க. உங்களோட எதிர்பார்ப்பும் சரி, அவங்களோட எதிர்பார்ப்பும் சரி. மறுநாள் நம்ம உழைப்பு முடிஞ்ச உடனே அந்த சிந்தனை தான் வரும். நம்மளுக்கு அந்த சாராயத்தை குடிக்கணும் அந்த ஒரு எண்ணமே வராது. ஏன்னா அவ்வளோ ஒரு பிரியமாக ஏற்படும். குடும்ப உறவுகளும் நல்லா பலமாகவும் இருக்கும். உங்களுடைய பொருளாதாரமும் மிச்சமாகும். ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க 200 ரூபாய்க்கு வந்து அந்த சாராயத்தை குடிக்கிறான்டா, ஒரு மாதத்துக்கு 6000 ரூபா ஆகுது. ஒரு மாதத்துக்கு 6000 ரூபா ஆகுதுன்னா ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட வந்து 72,000 ரூபா அவன் செலவு பண்ணுறான். 10 வருஷத்தில் ஒரு 7,20,000 ரூபா போகுது. இதெல்லாம் எதனால் போகுது? இந்த சாராயத்தினால தான். இந்த சாராயத்திலே தயவுசெய்து வெளியாகி குடும்பத்துக்கு தேவையானது, குடும்பத்துக்கு எடுத்து போகிறது ஸ்நாக்ஸு, அந்த மாதிரி உங்கள் பொருளாதாரத்தை மிச்சப்படுத்தி உங்களுக்கு திடீர்னு ஒரு தேவை ஏற்படுமோ, உங்களுக்கு பணம் தேவைப்படும். அந்த மாதிரி இது போன்ற காரியங்களில் ஈடுபடாமல் நல்ல வகையில் செலவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதுதான் அந்த ரோடோட முடிவு. பார்த்துங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எண்டு வந்து இந்த ரோடு போய் எங்கே போய் வந்து என்ட்ரு ஆகும்னு கேட்டால், இந்த பாருங்கள், அந்த சீர்காழி இது முன்னாடி அவுட்ரு பைபாஸாக இருந்துச்சு, இப்போ 4 வழி சாலையாக மாறிடுச்சு. அந்த ரோட்டில் தான் போய் ஜாயிண்ட் ஆகும். அப்படியே பாருங்கள். இன்னும் இந்த வேலையை வந்து இந்த ஒரு 1 கிலோமீட்டர் மட்டும்